ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அப்போஸ்தல அற்புத கூடாரத்தின் சார்பாக வந்திருக்கின்ற தேவனுடைய மக்களே, இன்றைக்கு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்முடனே அவர் பேச விரும்பினபடினாலே நாம் இதை தியானிக்க நம்மை முழுவதுமாய் நாம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக தாழ்மைப்படட்டும். நம்முடைய சிந்தையை அலக்களிக்க விடாமல் ஒருமுகப்படுத்துங்கள். உங்க இருதயத்தில் வீணான காரியங்கள் இப்போது வேண்டவே வேண்டாம். கவலையோ கஷ்டமோ மனபாரமோ எல்லாவற்றையும் எடுத்து விடுங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்கிற வார்த்தையின் மூலமாக தேவன் ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் தரப்போகின்றார். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஏனென்றால் அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கின்றவர். ஆமென். வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாமல் நம்மை விட்டு விலகாமல் எப்போதும் நம் உடன் இருந்து நம்மை நடத்துகிறவர். ஆமென். நம்மை காக்கும்படி அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உலகத்தில் நமக்கென்று ஊழியம் செய்யும்படி ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரும் ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்க அறிந்திருந்த நல்ல மேய்ப்பரும் அவர்தான். ஹல்லேலூயா. 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 நம்முடைய ஜெபத்தை எப்போதும் கேட்டு அதற்கு பதில் தருகிறவரும் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானிக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு வார்த்தை 1 நாளாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 509வது பக்கத்திலே 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க முயற்சி எடுப்போம். இந்த மனிதன் யார் என்று நாம் தேடும் பொழுது இந்த அதிகாரம் துவங்குகிற முதல் வசனத்திலிருந்து படிப்படியாக நாம் பார்க்கும் பொழுது யூதாவின் குமாரர் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்கள் இருந்தார்கள். அந்த முற்பிதாக்களிலே யாக்கோபு என்கிற மனிதன் அவன் திருடனாய், பொய் சொல்லுகிறவனாய், ஏமாற்றுகிறவனாய், வஞ்சிக்கிறவனாய் காணப்பட்டு தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து ஓடி போய் தூர தேசத்தில் வாழ்க்கை வாழ்ந்தவனாய் இருந்தான். அங்கே ஆண்டவர் அவனோடு கூட இடைப்பட்டு வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உன் தாத்தா ஆபிரகாமிற்கு தேவனாய் இருந்தது நான் தான். உன் தகப்பன் ஈசாக்கிற்கும் தேவனாய் இருந்தது நான் தான். உன் தாத்தாவை ஆசீர்வதித்ததும் நான் தான். உன் தகப்பன் ஈசாக்கையும் ஆசீர்வதித்தது நான் தான். உன்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆமென். அந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் இஸ்ரவேல் என்கிற பெயரை கொண்டவனாய் மாற்றமடைகிறான். ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரே மனிதன் இந்த யாக்கோபு தான். ஹல்லேலூயா. போராடி மேற்கொண்டான் என்கிற வார்த்தை இவனுக்கே உரியதாகவும் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த போராட்டத்தை நாம் ஆவிக்குரிய அர்த்தமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஒரு ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடவே மாட்டேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் உறுதியாய் காணப்பட்டான். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையே ஆண்டவரிடத்தில் செய்தான். அந்த போராட்டத்தில் அவனே வெற்றி பெற்றான். ஆண்டவர் மனப்பூர்வமாய் அவனை ஆசீர்வதித்தார்.
ஹalleluya அவருடைய பாவ வாழ்க்கை அன்றோடு முடிவுக்கு வந்தது. அவருடைய சாவ வாழ்க்கை அன்றோடு முடிவுக்கு வந்தது. அன்றிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதம் அவனை பிடித்து கொண்டது. ஆமென் அவனுக்கு மாத்திரமல்லாமல் அந்த யாக்கோபு என்ன சொல்லப்பட்ட இஸ்ரவேலாய் மாற்றமடைந்த அவனுக்கு பிறந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் பின்தொடர்ந்தே வந்தது. ஹalleluya அந்த யாக்கோபு என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட அந்த மனிதனுக்கு 12 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அந்த 12 ஆண் பிள்ளைகளிலே ஒருவனுடைய பெயர் தான் யூதா என்கிற பெயர். ஹalleluya அந்த யூதாவினுடைய வம்சத்தில் வந்தவர்களிலே இவனுடைய பெயர் தான் இங்கே நாம் வாசித்தோம், யாபேஸ் என்று வாசித்திருக்கிறோம். ஹalleluya ஹல்லேலூயா. ஹalleluya அந்த யூதாவுக்கு பல பிள்ளைகள் பிறந்து அப்படியே பலுகி பெருகி வந்துட்டாங்க. ஆனால் இந்த யாபேசை குறித்து சொல்லும் பொழுது இவனுக்கு அப்பா யாரு அப்படின்னு குறிப்பிடப்படலை, இவனுக்கு அம்மா யாருன்னு அங்க என்ன செய்யல, சொல்லப்படவே இல்லை. இவன் ஒரு பெயர் முகவரி தெரியாத ஒரு நபர், ஒரு பெயரும் ஒரு முகவரியும் இல்லாத ஒரு நபரை ஆண்டவர் ஏன் வேதத்தில் எழுதி வைக்க வேண்டும்? ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. பைபிள்ல எல்லா நபரை குறிச்சும் ஒரு சரித்திரம் இருக்கும். இவன் இன்னாருக்கு பிறந்தான், இவங்க அம்மா யாரு, இவங்க அப்பா யாரு, இவங்க தாத்தா யாரு, ஒரு மூதாதை யாரு, இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகும். இயேசுவினுடைய பிறப்பை கொடுத்து நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது ஆதாமிலிருந்து இயேசுநாதர் வரைக்கும் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு முழு சரித்திரமா அங்க எழுதப்பட்டிருக்கும். ஹalleluya ஆனால் இந்த யாபேசை குறித்து அங்க எழுதப்படல. யூதாவினுடைய வம்சத்தில் பிறந்தவன், அவ்வளவுதான், முடிச்சுக்கிட்டாங்க. இந்த 2 வசனமே ஒரு குழப்பமான வசனம், சம்பந்தம் இல்லாம இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கு. ஏன் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க தெரியாது, ஆனா அங்க இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆண்டவர் அதை அனுமதிச்சு இந்த வேதத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த வார்த்தையை அழியாம பாதுகாத்து வைத்திருக்கின்றார். ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya அந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டால் இந்த மாதம் இந்த வார்த்தையின்படியே இன்றிலிருந்து நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஆமென் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஹல்லேலூயா. ஹalleluya அப்ப இந்த யாபேஸ் என்கிற இந்த மனிதனை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இந்த 9-10 வசனங்களை நாம் பார்க்கின்றோம். சம்பந்தமே இல்லாம ஒரு குழப்பமுள்ள ஒரு வசனமா இருக்கு. நல்லா பாருங்களேன், 9ஆம் வசனத்துல முதல் துவக்கத்தை பாருங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். சம்பந்தம் இல்லாம இருக்கு பாத்தீங்களா? முதல்ல என்ன எழுதணும், யாபேஸ் என்கிற ஒரு குழந்தை பிறந்தது, அவனுடைய தாய் அவனுக்கு துக்கத்தோடு இருந்தபடினாலே யாபேஸ் என்று பெயரிட்டாள். அவனோடு சில சகோதரமார்கள் பிறந்தார்கள். அந்த கூட்டத்திலே இந்த மனிதன் எப்படி இருந்தான், கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்ப இந்த வார்த்தை ஒரு ஏருக்கு மாறா ஒரு சம்பந்தமில்லாத ஒரு வரிசைப்படுத்திய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. பரவாயில்லை, அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க, ஹalleluya பரவாயில்லை. ஆனாலும் தேவன் இந்த மனிதனை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார். ஹalleluya இந்த வார்த்தை எழுதி சில ஆயிரங்கள் வருஷங்கள் கடந்து போய்விட்டது. இயேசுநாதர் பிறந்து 2000 வருஷம். அவர் பிறப்பதற்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3500 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த சம்பவத்தை நாம் என்ன செய்கிறோம், இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya ஹல்லேலூயா. ஹalleluya அப்ப யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு இருக்கும் பொழுது பெற்றெடுத்திருக்கின்றாள். அவளுடைய துக்கம் மாறாது இருக்கிறது. அது என்ன வகையான துக்கம், எதனால் துக்கம் வந்தது என்று சொல்லப்படவே இல்லை. அந்த துக்கத்திலே அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்கிறாள், யாபேஸ் என்று வைக்கிறாள். ஹalleluya யாபேஸ் என்கிற பெயருக்கு அர்த்தத்தை தேடும் பொழுது வலி என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? வலி. வலி அப்படின்னு அர்த்தம். யாபேஸ் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேதனை என்று அர்த்தம். யாபேஸ் என்கிற வார்த்தை இன்னும் அர்த்தம் கொள்ளும் பொழுது கவலை என்ற அர்த்தம், ஹalleluya கஷ்டம் என்ற அர்த்தம், ஹalleluya சஞ்சலம் என்ற அர்த்தம், ஹalleluya நீங்காத பாரம் என்ற அர்த்தம், ஹalleluya துக்கம் என்கிற அர்த்தத்தையும் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஹalleluya எனக்கு இப்படி ஒரு பேரை வச்சிட்டாங்களே, எனக்கு இப்படி ஒரு பேரை வச்சிட்டாங்களேன்னா அவன் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறான். அவன் சின்ன சில இருந்தே. நமக்கு யாபேஸ்னா என்ன அர்த்தம் தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் யாபேஸ்னு பேர் வச்சுக்கிறாங்க. யாபேஸ்னு பேரு
வச்சுக்கிறாங்க. யாக்கோபு என்றால் திருடன். எத்தனையோ பேர் யாக்கோபுன்னு பேர் வச்சுக்கிறான். யாக்கோபுன்னு வச்சுக்கிறான்ல, ஹalleluya பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சு நம்ம மனசு புண்படும். என் அம்மா இப்படி எனக்கு பேர் வச்சுட்டாளே, என் கூட பிறந்த சகோதரமார்களுக்கெல்லாம் இப்படி பேர் வைக்கல, எனக்கு மட்டும் இப்படி பேர் வச்சுட்டாங்களே. அப்ப பேருக்கு ஏற்றார் போல் வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அல்லேலூயா. ஹalleluya சாந்தி அப்படின்னு பேரை வச்சுட்டு வாழ்க்கையில் என்னவே இருக்காது, சாந்தியே இருக்காது. சாந்தின்னு என்னது? அமைதி, சமாதானம் என்ற அர்த்தம். வடமொழியில சமஸ்கிருதத்துல சாந்தி என்றால் சமாதானம் அப்படின்னு அர்த்தம். அந்த பேர் தமிழ் பேரும் கிடையாது, அது ஒரு சமஸ்கிருத மொழி. இந்த சமஸ்கிருத மொழி இப்ப புழக்கத்திலையும் கிடையாது, அது அழிஞ்சு போச்சு. பைபிள்ல இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya பல சமஸ்கிருத வார்த்தைகள் பைபிள்ல இருக்கு. ஏன்னா பைபிளை மொழிபெயர்த்து கொடுத்ததே யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமஸ்கிருதம் தெரிந்த ஒரு இந்து ஒரு நண்பர் தான் என்ன பண்ணாரு, பைபிளை மூல பாஷையிலிருந்து என்ன பண்ணாங்க, தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க. அவங்க செய்யும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன வார்த்தையோ அதை அப்படியே போட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஹalleluya அப்போ ஒரு பெயர் இருந்தால் அந்த பெயருக்கு ஏற்றார் போல் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை மனுஷனுக்கு எப்பவுமே உண்டு. ஹalleluya அதை எங்கிருந்து பார்க்கலாம்? ஆதாம் முத எஞ்சி வாரான், மனுஷனா இருந்து ஒவ்வொரு மிருகங்களுக்கும் அவனுக்கு பேர் வைக்கிறான். எந்தெந்த உயிரினங்களுக்கு அவன் பேர் வச்சானா அந்தந்த உயிரினமா அது மாறி போச்சு. அந்தந்த சுபாவத்தை உடையதமா. சிங்கம்னு பேர் வச்சா சிங்கம், சிங்கத்துக்குரிய சுபாவம் எப்படி இருக்கோ அந்த சுபாவம் என்ன செஞ்சிடும், மிருகத்துக்கு வந்துடும். அப்ப பெயர் வைப்பதும் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை உச்சரிப்பதும் ரொம்ப வல்லமை உள்ளது. ஹalleluya அதை மனுஷன் மறந்துட்டான். அதனால பின்னாடி வந்து ஞாபகப்படுத்துகிறார், உன் நாவின் கீழே அதிகாரம் இருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஜீவனுக்கு ஏதுவாகவும் பயன்படுத்தலாம், மரணத்துக்கு ஏதுவாகவும் பயன்படுத்தலாம், நன்மைக்கு ஏதுவாகவும் பயன்படுத்தலாம், தீமைக்கு ஏதுவாகவும் பயன்படுத்தலாம். ஒரு மனுஷனை பாவம் செய்ய வைப்பதற்கும் நாம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஒரு நபரை ஆசீர்வாதத்திற்கு நேராகவும் என்ன செய்யலாம், நடத்தலாம். ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya ஆமா, ஒரு நபரை பார்த்து நீ நாசமா போவ, விளங்காம போவ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த வார்த்தையானது அந்த கிரியை என்ன செய்யும், நடப்பிக்க வல்லமை உள்ளது. காரணம், ஆண்டவர் எந்த ஒரு உயிரினத்திற்கும் கொடுக்காத ஒன்றை தான் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya என்னது? ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே மனிதனும் அப்படிப்பட்டவன். ஹalleluya ஆண்டவர் பேசும் தெய்வம் என்றால் மனிதனும் பேசும் ஒரு மனிதனாய் இருக்கின்றார். ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya எந்த உயிரினம் பேசுதா? நாய் பேசுதா? கழுதை பேசுதா? குதிரை பேசுதா? சிங்கம் பேசுதா? இல்ல. மனிதனுக்கு மாத்திரமே அருளப்பட்ட ஒன்று பேசுகிற ஒரு காரியம். ஹalleluya வார்த்தையின் மூலமாக உருவாக்கக்கூடிய வல்லமையை கடவுள் மனிதனுக்கும் கொடுத்திருந்தார். வார்த்தையின் மூலமாய் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். ஹalleluya அப்ப நீங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சீங்க, முன்னேறி வந்துட்டீங்க. ஹalleluya ஒரு மனிதன் இருந்தான், அவன் துக்கமாய் இருந்தான், அவன் பேரே துக்கம், வர அப்படித்தானே இருப்பான். அப்ப அவனை துக்கத்திலிருந்து மாற்ற வேண்டும். ஆனால் அவனே தன் துக்கத்திலிருந்து விடுபட நினைத்துக் கொண்டான். அவன் ஏதோ ஒரு காரியத்தை எங்க இருந்தோ கற்றுக்கொண்டிருக்கிறான். அவனை பத்தி முழு சரித்திரம் இல்ல, நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆனா அவன் வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரு வழிமுறையை யாரோ ஒரு நபர்கிட்ட நினைச்சிட்டான், கற்றுக்கொண்டு வைத்திருக்கிறான். அதை பயன்படுத்த அவன் விரும்பிட்டான். உடனே அவனுக்குள் ஒரு ஏவுதல் வருகிறது. அதுதான் நீங்க 10ஆம் வசனமா வாசிச்சீங்க. என்ன வாசிச்சீங்க? யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்று அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தான். ஹalleluya. நல்லா சொல்லணும்னா வார்த்தையினாலே தன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையிலே அவன் என்ன செஞ்சிட்டான், கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டான். ஹalleluya. வாயின் மூலமாய் தேவன் கொடுத்திருக்கிற வல்லமையானவைகளை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டான். ஹalleluya. தன் வாழ்க்கை துக்கமாய் இருக்கிறது காரணம் வார்த்தையினாலே என் தாய் என்ன பண்ணிட்டா, எனக்கு பெயரை இப்படியாக வைத்து விட்டார். ஹalleluya. என் வாழ்க்கையவே அவளுடைய வாயினாலே என்ன செஞ்சிட்டா, என் வாழ்க்கையை கெடுத்து விட்டா. நான் என் வாழ்க்கையை கெடுக்க விரும்பலங்க, என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க எனக்கு தெரியும் அப்படின்னு என்ன செஞ்சிட்டான், முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஹalleluya. கூட பிறந்த அண்ணனுக்கு பிடிக்கல, கூட பிறந்த அண்ணனுக்கு பிடிக்கல. என கணம் பெற்றவன் இவன்.
என்னதான் அவன் வாழ்க்கையில துக்கம் இருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவன்? கனம் பெற்றவன். அவன் பேர் துக்கம்னு பேர் வச்சிருந்தா கூட அவன் யார்? கனம் பெற்றவன். வேதம் அப்படி அவனை குறித்து சொல்லுகிறது. ஆனாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கு. என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா உங்க வாயை நீங்க திறக்கணும். ஆமென். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், உங்க நாவை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஹalleluya. இந்த யாபேஸ் இதற்கு முன் உதாரணமா இருக்கிறான். ஹalleluya. வீணானதை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவாக வாயை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சாபத்திற்கும் பாவத்திற்கும் ஏதுவாக நாவை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஹalleluya. தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாக நீங்கள் உங்கள் நாவை திறந்தால் தேவன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் வரும். ஆமென். பாவமும் சாபமும் நிறைந்திருக்கின்ற வாழ்க்கை, துக்கமும் கவலையும் பயமும் நிறைந்திருக்கிற வாழ்க்கை நிச்சயமாக மாற்றப்படும். ஆமென். இல்ல சந்தேகமே இல்லை. ஹalleluya. 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 அப்ப இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு உங்கள் அருகாமையில் வந்து பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட இந்த யாபேசுனுடைய வாழ்க்கையை உங்கள் கண் முன்னே கொண்டு வந்திருக்கின்றார். ஹalleluya. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. ஏன் ஜெபம் பண்ணணும்னு தெரியல. எப்படி ஜெபம் பண்ணா தேவன் பதில் கொடுப்பாருன்னு தெரியல. என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு உதாரணம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா இந்த யாபேசை முன் உதாரணமாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஹalleluya. இந்த யாபேசுடைய ஜெபத்தை அடித்தளமாய் வைத்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹalleluya. 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 ஏன் உங்க வாழ்க்கையில துக்கம் இல்லாமலா இருக்கு? உங்க வாழ்க்கையில கஷ்டம் இல்லாமலா இருக்கு? இந்த செய்தியை கேட்கிற பலருக்கும் பலருடைய வாழ்க்கையில என்னதான் இருக்கு? துக்கம் இருக்கத்தான் செய்யுது. ஹalleluya. கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. கஷ்டம் இல்லைன்னு ஒரு நபர் கூட சொல்ல முடியாதுங்க. ஏன் தேவனுடைய ஊழியத்தை செய்யற ஊழியக்காரங்களுக்கு கஷ்டம் இல்லையா? இருக்கு. ஊழியக்காரன் குடும்பத்துல கஷ்டம் இல்லாமலா இருக்கு? இருக்கு. என்ன செய்யணும்? எல்லாருமே தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. ஹalleluya. இந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்று ஆரம்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. யாபேஸ் கனம் பெற்றவனாய் இருந்தாலும் அவன் தேவனை நோக்கி பார்க்கிறவனாய் இருந்தான். ஹalleluya. நாம் இந்த உலகத்துல பெரிய ஊழியத்தை செய்யறவனா இருந்தாலும், பெரிய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரியா நாம இருந்தாலும், ஊழியக்கார குடும்பத்திலேயே பிள்ளைகளா நாம இருந்தாலும், நாம எப்போதும் நம்மளை தாழ்மைப்படுத்தி தேவனை நோக்கி தேட வேண்டும். ஹalleluya. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேட வேண்டும். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அந்த தேவனால தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் பிரியமானவர்களே. ஹalleluya. ஹalleluya. அப்ப உங்க வாழ்க்கையில பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் இந்த மனிதன் ஒரு தனித்துவமான மனிதன். இவனை குறித்து ஏன் குறிப்புகள் நிறைய இல்ல, ஆனாலும் அவன் ஒரு பிரத்யேகமான மனிதனாக ஏன் வேதம் சொல்லுகிறது? அவனுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், அவன் எப்போதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாய் இருக்கின்றான். ஆமென். அப்ப ஜெபிக்கிறவனை ஆண்டவர் மறக்க மாட்டார். ஹalleluya. ஜெபிக்கிறவன ஆண்டவர் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். ஹalleluya. ஜெபிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி ஜெபிப்பதற்காக யாரெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரமாகிய நாவின் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையை புதிய படைப்பாக மாற்ற முடியும். ஹalleluya. என் வாழ்க்கை கவலைக்குள்ளேயே இருக்கணும், என் வாழ்க்கை எப்போதுமே கண்ணீரிலேயே இருக்கணும், உங்க கையில தான் இருக்கு. ஹalleluya. கவலையிலையும் கண்ணீரிலையும் இருக்கணும்னா யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. நீங்க நினைச்சா அது ஆசீர்வாதமா மாற்ற முடியும். அப்ப என் வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்குள் வருவதற்கும், என்னுடைய வாழ்க்கை ஐஸ்வர்யத்தினால் பெருகுவதற்கும், தேவன் மூலமாய் சகலவிதமான காரியங்களை பெற்றுக் கொள்வதற்கும் அதிகாரம் இப்ப யார்கிட்ட இருக்கு? என்னிடத்தில் தான் இருக்கிறது. ஹalleluya. அப்ப ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டால், தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே என் வாழ்க்கையை முழுவதுமாக என்ன செய்ய முடியும்? மாற்றி அமைக்க முடியும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹalleluya. ஜெபம் தேவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஹalleluya. அதை வைத்துக்கொண்டு ஆண்டவர் எப்படி உலகத்தை படைத்தார், அதே போல எனக்கென்று ஒரு ஆசீர்வாதமான உலகத்தை நான் படைக்க முடியும். ஹalleluya. என் வாழ்க்கையில ஐஸ்வர்யங்கள் பெருகி இருக்கும்படிக்கு என்ன செய்ய முடியும்? ஜெபத்தினால் என்ன செய்ய முடியும்? ஐஸ்வர்ய உலகத்தை நாம் படைக்க முடியும்.
ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya நீங்க பார்த்து சொல்லுங்க, என் வீட்டில் பணம் பெருகும். இஸ்ரவேலின் தேவனே என்னை ஆசீர்வதியும், என் வீட்டில் பணம் பெருகும். இஸ்ரவேலின் தேவனே எனக்கு நிலம் சொத்து எதுவும் இல்லை, உன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். இஸ்ரவேலின் தேவன் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும்? நிலம் பெருகும், சொத்து பெருகும் என்று என்ன செய்யணும் சொன்னா நிச்சயமா நடக்கும். ஹalleluya எனக்கு குறிப்பிட்ட எல்லைகள் தான் இருக்கிறது, அதுக்கு மேல நான் போக முடியாது, ஏன்னா அது இன்னொருத்தனுக்கு சொந்தம். என் எல்லையை பெரிதாக்கும் என்று அவன் பயன்படுத்துகிறான் வார்த்தையை. அப்படித்தானே படிச்சீங்க? என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லுகிறான். அப்ப எனக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை தான் இருக்கிறது, அதுக்கு மேல நான் போக முடியாது. அந்த எல்லைக்கு அப்புறம் அது இன்னொருத்தங்களுக்கு சொந்தம், அதுக்கு மேல நினைச்ச முடியாது, நான் போய் உரிமை கொண்டாட முடியாது. ஆனா அதுக்கு மேல தாண்டி போக முடியும், அதற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதுதான் ஜெபம். உங்கள் எல்லைகள் விஸ்தாரமாகும்படி, உங்கள் எல்லைகள் விரிவுபடுத்தும்படி, உங்களுடைய எல்லைகள் இன்னும் பெரிதாகும்படி நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாவின் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். ஹalleluya 2 சென்ட் இடம் தான் இருக்கு, இல்ல அதுவும் இல்ல, ஆனா எனக்கு வீடு வேணும்னு ஆசை இருக்கு. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு அது தேவன் மூலமா கிடைக்கும் அப்படின்னு வார்த்தை எனக்கு தெரியும், நம்புறேன் 100%. ஒரு துளி சந்தேகம் இல்லாம நினைக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். இப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நாவை பயன்படுத்த வேண்டும். ஹalleluya நிலம் இல்லாத வீடு இல்லாத தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நாவை பயன்படுத்துங்கள். வாயின் வார்த்தையின் மூலமாக உங்கள் உலகத்தை சிருஷ்டியுங்கள். யாபேசின் வார்த்தையை போல தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்கிற வார்த்தையை என்ன செய்யறான்? ஜெபத்திலே அவன் என்ன செய்யறான்? பயன்படுத்துகிறான். அவனுடைய உலகத்தை அவன் சிருஷ்டிக்கிறான். ஹalleluya நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வார்த்தையை என்ன செய்யுங்க? வார்த்தையின் மூலமாய் உங்கள் உலகத்தை சிருஷ்டியுங்கள். உங்கள் கண்களில் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும், தம்மை நோக்கி தேடுகிறவர்களுக்கு கூப்பிடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்றும் நீங்கள் நம்புகிறதை போல வாயை திறந்து என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்கள். ஹalleluya அல்லேலூயா. என் எல்லையை பெரிதாக்கும். எனக்கு வயசு இத்தனை, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, அல்லது வாலிப வயசு. என் வயசுக்கு ஏற்றார் போலதான் நான் நடக்க முடியும். என் வாழ்க்கையில என் வயசுக்கு ஏற்றார் போலதான் நான் ஓட முடியும். அதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதற்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி நான் கடந்து போக வேண்டும் என்றால் தேவன் என்னை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். என் எல்லையை அவர் பெரிதாக்க வேண்டும். ஹalleluya சரீரத்தில் சுகத்திற்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. ஹalleluya சின்ன வயசுல இருந்து இதை சாப்பிட்டு வந்தேன்யா, சின்ன வயசுல இருந்து இதை தான் சாப்பிட்டு வந்தேன். இட்லி தோசை எல்லாம் என்னுடைய சிறு வயசுல பண்டியலுக்கு தான் கொடுப்பாங்க. தீபாவளி பொங்கலுக்கு பண்டியலுக்கு தான் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. நல்ல கறி எடுத்து சமைக்கிற பழக்கம் தமிழனுக்கு தீபாவளிக்கும் பண்டிகைக்கும் பொங்கலுக்கும் தான் என்ன செஞ்சாங்க? கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டாங்க. ஆனா இன்றைக்கு தமிழனுடைய முழுமையான உணவு பழக்க வழக்க முறை முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போயிடுச்சு. ஹalleluya அவனுக்கு ஒரு எல்லையை செட் பண்ணி வச்சுட்டான் பிசாஸ். இட்லியை தான் நீ தினந்தோறும் திங்கணும், தோசையை தான் தினந்தோறும் திங்கணும், அதுக்கு மாவை அரைச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கணும், வச்சு என்ன செய்யணும்? சுட்டு சுட்டு திங்கணும். இதை திங்கிறது மூலமா எனக்கு சுகத்திற்கு, என்னுடைய சுகத்திற்கு, என்னுடைய ஆரோக்கியத்திற்கு பிசாசு ஒரு எல்லையை குறித்து வைத்து விட்டார். இப்ப அதிகாரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரம் உங்கள் புத்தியில் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் புத்தியிலே ஆண்டவர் தரும் ஆலோசனை கேட்டு அதிலிருந்து விடுதலை ஆகுங்கள். ஹalleluya உங்கள் நாவை அடக்குங்கள். இட்லி தோசைக்கு உங்க நாவை என்ன செய்யாதீங்க? கொடுக்காதீங்க. ஆரோக்கியம் வேணுமா? சத்தானது சாப்பிடுங்க. சத்தானது எங்க இருக்கும்? உங்க வீட்டுல வயசானவங்க, தாத்தாவோ பாட்டியோ சித்தியோ பெரியம்மாவோ மாமாவோ மச்சானோ இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேளுங்க, எப்பா எம்மா ஆன்ட்டி அங்கிள், நீங்க எங்க வயசுல இருக்கும்போது என்ன சாப்பிட்டீங்க? அந்த உணவு பழக்க வழக்க முறை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க? பழைய உணவு பழக்க வழக்க முறைக்கு கடந்து போங்க. உங்கள் சுகத்தினுடைய எல்லை விரிவாக்கப்படுகிறது. ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya கேட்டா தாங்க கிடைக்கும். முன்னோர்கிட்ட போய் கேட்கணும், வயசானவர்கிட்ட கேட்கணும். வயசானவங்களை ஒதுக்க கூடாது. கிழவன் கிழவி அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்ல கூடாது. அவங்க கிட்ட நல்ல பொக்கிஷங்கள் இருக்கிறது. அவங்க கிட்ட கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே சுகத்துக்கென்று, ஆரோக்கியத்திற்கென்று, சத்துவத்திற்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தேவன் பெரிதாக்க விரும்புகிறார். நீங்கள் உங்கள் வாயை திறந்து கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya ஆமா. அதே போலதான் ஞானம். படிக்கிற பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க, படிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கென்று ஞானம் இருக்கிறது.
என்ன படிச்சீங்களோ அவ்வளவுதான் உங்களுக்கு ஞானம் வரும். நீங்க படிச்சா தானே ஞானம் வரும், படிக்கலன்னா ஞானம் வருமா? Hallelujah. ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறது செவி கொடுத்தா தானே ஞானம் வரும். செவி கொடுக்கலன்னா ஞானம் வருமா? வராது. அசைன்மெண்ட் எல்லாம் கரெக்டா அவங்க சொல்லுகிறத போதே கவனமா கேட்டு அதன் பிரகாரம் படிச்சு எழுதினா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். இன்னொருத்தர் எழுதுனதை பார்த்து பார்த்து எழுதுனா நமக்கு ஞானம் வருமா? வராது. எந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு நமக்கு காலேஜில் ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை நம்மளா ஆராய்ச்சி பண்ணி செஞ்சா தான் நமக்கு ஞானம் பிறக்கும். இன்னொருத்தங்கிட்ட போய் உதவி கேட்டு நாம செஞ்சு நாம ஒண்ணுமே செய்யாம நமக்கு கொடுக்குற பரிசை வாங்கலாம்னு நாம ஆசைப்பட்டா உண்மையிலே அந்த பரிசை வாங்கிடலாம், அந்த அவார்டு நமக்கு கிடைச்சிடும். ஆனா ஞானம் நமக்கு கிடைக்காது. Hallelujah. நம்முடைய ஞானம் குறைவா தரும். அதே போலதான் இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, காலேஜ் அதாவது பைபிள் காலேஜ் படிக்காமலே பட்டங்கள் வாங்குறாங்க. அதை கொடுக்கறதுக்கு ஒரு குறிப்பு இருக்கு. அவன் பிசாசு. பிடிஹெச் படிக்கணுமா? வாங்க 3500 ரூபா, 6500 ரூபா, 10,000 ரூபா பணத்தை கட்டுங்க. பைபிள் கிளாஸ் எல்லாம் படிக்க வேண்டாம், நேரடியாக ஊழியத்துக்கு போங்க. பிடிஹெச் அவன் போடுவான் காலண்டர்ல என்ன பேரு அப்படின்னு போட்டு பின்னாடி என்ன போடுவான்? பிடிஹெச் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, டிடிஹெச் டிப்ளமோ இன் தியாலஜி, சிடிஹெச் சர்டிஃபிகேட் இன் தியாலஜி. சிலர் போடுறான் எம் மைனர் டி மைனர், ஏதோ கீபோர்டில் இசை வாசிப்பாங்க டி மைனர் பி மைனர் அப்படின்னு பேருக்கு பின்னாடி போடுறான், ஜல்லுன்னு நீளமா போடுறான். ஆனா அவன்கிட்ட அதற்குண்டான ஞானம் இருக்கா? இல்ல. ஏன்னா அவன் ஏமாற்றி வாங்கினவன், பணத்தை கொடுத்து வாங்கினவன். முறைப்படி அவன் கற்கவில்லை. முறைப்படி ஒன்றை நாம் கற்றுக்கொண்டால் முறைப்படி ஞானம் நமக்கு கிடைக்கும். முறைப்படி அதை நடத்துகிற பைபிள் காலேஜ் நடத்துகிற பிள்ளைகள் தங்கள் வாயினாலே என்ன செய்றாங்க? வார்த்தையை என்ன செய்றாங்க? பயன்படுத்தி ஒன்றும் தெரியாமல் வருகிறவர்களை அவர்கள் என்ன செய்றாங்க? ஊழியம் செய்யத்தக்கதாக அவர்கள் தேவ ஞானத்தினாலே படைக்கிறார்கள். அதே போலதான் உங்க காலேஜில் உங்களை படைக்கிறாங்க. நீங்க பிஏ தமிழ் படிச்சீங்கன்னா பிஏ தமிழுக்கு உண்டான ஞானத்தினாலே உங்களை அவங்க படைக்கிறாங்க, கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள். நீங்க இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா உங்களை அவங்க என்ன பண்றாங்க? இன்ஜினியரிங் படிப்புக்கு ஏற்ற வார்த்தைகளை உங்களுக்கு புகுத்தி அவங்க என்ன செய்றாங்க? இன்ஜினியரா படைக்கிறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் அப்படின்னு படைக்கிறாங்க, உங்களை உருவாக்குறாங்க. அதே போலதான் எம்பிபிஎஸ் டாக்டர், அதுக்கேற்ற படிப்பின் மூலமாக உங்களை என்ன செய்றாங்க? உருவாக்குறாங்க. அந்த படிப்பை படிக்காம முறைப்படி கற்றுக்கொள்ளாமல் முறைப்படி செவி கொடுத்து கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொள்ளாமல் காசு கொடுத்து ஒன்றை வாங்குறதுனால நமக்கு முழுமையான ஞானம் வரவே வராது. அந்த ஞானத்தினால நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. குறிப்பா இதை ஊழியர்களுக்கு தான் சொல்றேன். பாஸ்டர்கள் யாரும் காசு கொடுத்து போய் சர்டிபிகேட் வாங்காதீங்க. அதை கொடுக்குறான் பாருங்க, அவன் சாத்தான், அவன் முழுக்க முழுக்க திருடன். உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போய் உல்லாசமா வாழ்றதுக்கும் அவன் தன்னை எப்போதுமே பிஷப்னு காட்டிக்கிறதுக்காகவும் பிஷப் போடுறான். சும்மா ஆர்ச் பிஷப் போடுறான். தொந்தி இருக்கு அவனுக்கு, இவ்வளவு நீளம் இருக்கு தொந்தி. ஒரு என்ட்ரன்ஸ்குள்ள நுழையிறதுக்கு ஒரு பெரிய ஆர்ச் போட்டிருப்பாங்க பாருங்க, வளைய மாதிரி, என்ட்ரன்ஸ் கேட்டு மாதிரி. அவனுடைய வயிறு அப்படித்தான் இருக்கு, அந்த ஆர்ச் மாதிரி இருக்கு. போடுறான் ஆர்ச் பிஷப். ஆர்ச் பிஷப்புக்கும் அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அவனே 50,000 ரூபாய் கொடுத்து ஆர்ச் பிஷப்னு சர்டிஃபிகேட் வாங்கினவன். அதனால இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எவன்லாம் பிஷப்னு போட்டு வரானோ அவன் உண்மையான ஞானம் உள்ள பிஷப் கிடையாது. எவன்லாம் வந்து பிடிஹெச் சிடிஹெச் எம்டிஹெச் எம்டிவு அல்லது பிஹெச்டி இப்படின்னு பட்டம் போட்டுக்கிட்டு ஊழியன்ற பேர்ல வாரானோ அவன் எல்லாம் அதற்குண்டான ஞானத்தை பெற்றவன் அல்ல. தேவ ஞானம் என்பது வித்தியாசமானது. அதை முறைப்படி கற்றுக்கொள்வதற்கு அது கிடைக்கும். முறையில்லாத வழிகளிலே வாங்கி கொண்டு பெருமை என்கிற வலையில விழுந்து கொண்டு அவன் என்ன ஊழியம் செஞ்சாலும் மற்ற சபையில் இருக்கிற ஆத்மாவை திருடுகிற வேலையை தான் செய்வான். அவன் திருட்டு பயலாத்தான் இருப்பான். அதனால இந்த யாபேசை முன் உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை விரிவாக்க வேண்டும் என்றால் முறைப்படி தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த யாபேஸ், தேவனே என்னை ஆசீர்வதியும், எனக்கு இருக்கிற எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்தா தான் அந்த எல்லை பெரிதாக்கப்பட்ட பிறகு அந்த எல்லைக்கு சொந்தக்காரனா நான் இருக்க முடியும். இல்லைன்னா எதிரி வந்து தூக்கிட்டு போயிடுவான். போர் நடக்கும், யுத்தம் நடக்கும். ஒரு சின்ன ஒரு அடி வரப்புக்கு வெட்டுக்குத்து நடக்கல. நிலச்சண்டையில என்னதான் பங்காளியா இருந்தாலும், கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும், ஒரு அடி இடத்துக்கு என்ன நடக்குது? வெட்டுக்குத்து நடக்குது. முறைப்படி பட்டாவில் இருக்கிறதை போல அதுக்கு யார் சொந்தக்காரனா இருக்கானோ அவனுக்கு அது பிரச்சனையே கிடையாது. முறையில்லாத வழியில தன் இடம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் ஒரு அடியை வரப்புல கூட்டி வச்சா யாருக்கு பிரச்சனை? எவன் முறையில்லாத வழியில அந்த இடத்தை சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு பிரச்சனை. கடைசியில் வெட்டுக்கூத்து ஏற்பட்டு கோர்ட்டு கேஸ்னு அலையணும். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வழிகளிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்.
தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்முடைய எல்லைகளை விரிவாக்கணும், ஹalleluya, எல்லைகளை பெரிதாக்கணும். ஹalleluya, அப்பொழுதுதான் அது நமக்கு சொந்தமா இருக்கும். இல்லனா எப்பனாலும் நம்ம பயந்துகிட்டே இருக்கணும், எவனாவது வந்து விழுங்கி எடுத்துட்டு போயிடுவான். ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya, அப்ப வார்த்தையினாலே உங்கள் உலகத்தை சிருஷ்டியுங்கள், ஆமென், வார்த்தையினாலே உங்கள் உலகத்தை உண்டாக்குங்கள், ஹalleluya, வார்த்தையினாலே உங்கள் எல்லைகளை பெரிதாக்குங்கள். வார்த்தை தேவன் மூலமாய் உண்டாகி வருகிறது. தேவன் அந்த வார்த்தையின் அதிகாரத்தை உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கின்றார், உங்கள் நாவின் கீழும் கொடுத்திருக்கின்றார். ஏசாயா நாவை தொட்டது போல உங்கள் நாவை கர்த்தர் தொட்டு என்ன செஞ்சிருக்கிறார்? அதை அபிஷேகித்திருக்கிறார். நீங்கள் பயன்படுத்துங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழுங்கள், ஆமென், சந்தோஷமா இருங்க. ஆமென், யாபேசுனுடைய துக்கம் நீங்குவதற்கு அவன் தெரிந்து கொண்ட பாதை இதுதான். ஹalleluya, தன் வாயினால் தன்னுடைய வாழ்க்கை என்கிற உலகத்தை அவன் சிருஷ்டிக்கிறான். ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya, ஆமா. அப்ப நாம பல நேரங்கள்ல சொத்தை தேடலாம், சுகத்தை தேடலாம், புகழை தேடலாம், வேண்டிய காரியத்தெல்லாம் தேடலாம் நம்ம இஷ்டத்துக்கு. நான் படிச்சா என் படிச்சதுக்கு ஏத்தது போல இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன். நான் வேலைக்கு போனா எனக்கு என்ன வருமானம் இருக்கிறதோ அதை வச்சுதான் நான் வாழ்க்கை வாழுவேன். நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவார். ஹalleluya, அதுக்கு என்ன தேவை தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதம் தேவை. ஹalleluya, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஆமென், நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் நாவின் கீழ் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினாலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்குங்கள். ஹalleluya, பேச தொடங்குங்க. பிசாசு பார்த்து வெட்கப்படுற அளவுக்கு நீங்க பேசுங்க. உங்க வீட்டை சுற்றிலும் இருக்கிற எதிரிகள் உங்களை பார்த்து வெட்கப்படுகிற அளவுக்கு உங்கள் வார்த்தையை பயன்படுத்துங்கள். தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க? வார்த்தையை பயன்படுத்துங்கள். நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் போராடுங்க. யாக்கோபை போல ஹalleluya, அவன் போராடி மேற்கொண்ட அளவுக்கு அவனுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் எவ்வளவு வலிமை உள்ளதா இருந்ததோ அதை போல உங்கள் விசுவாசத்தையும் வலிமை உள்ளதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஹalleluya, உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya, அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும். ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். 40 இடங்களில் ஜெபக்கூட்டம் வேண்டும் என்று நாம் என்ன செய்கிறோம்? வார்த்தையினாலே என்ன செய்கிறோம்? ஊழியத்தை என்ன செய்கிறோம்? உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். வார்த்தையினால் உண்டாக்குகிறோம். 40 இடங்களுக்கு தேவன் முன்னுதாரணமாக 7 இடங்களிலே 7 நாட்களுக்கும் ஜெபக்கூட்டத்தை கர்த்தர் தருகிறார். வார்த்தையினாலே 7 ஜெபக்கூட்டங்களை நாம் என்ன செய்கிறோம்? படைக்கின்றோம், உருவாக்குகிறோம். 7 ஜெபக்கூட்டங்களில் நாம் உண்மையுடனும் உத்தமத்துடனும் கர்த்தருக்கு பயந்து நாம் காணப்படும் பொழுது 7 கூட்டத்தை கர்த்தர் 70 கூட்டமாய் மாற்ற முடியும். ஹalleluya, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya, 7 ஜெபக்கூட்டங்களிலே வருகிற ஆத்துமாக்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்துங்கள். 40 இடங்களில் அற்புதத்தை செய்கிற வலிமையை கர்த்தர் 7 ஜெபக்கூட்டங்களில் நாம் உண்மையாய் காணப்பட்டால் நமக்கு தருவார். ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya, எல்லாமே வார்த்தையின் மூலமா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே என் ஜெபக்கூட்டத்துக்கு வருகிற ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சிப்பீராக, ரட்சிப்பார். ஹalleluya, இயேசுவின் நாமத்தினாலே என் கூட்டத்துக்கு வருகிறவர்களுக்கு இந்த வியாதி இருக்கிறது, இந்த வியாதியிலிருந்து தேவனே விடுதலை தாரும், ஹalleluya, நடக்கும். ஆமென், பிசாசின் பிடியிலிருந்து ஆத்துமாக்கள் வருகிறார்கள். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு இந்த சகோதரிக்கு இடம் என்ன உள்ள இருப்பதற்கு இடமே இல்ல, வெளியேறு, வெளியேறிடும். ஹalleluya, ஆமென். ஆமென், அதை செஞ்சு காட்டினார்ல. உனக்கு இங்க இடம் இல்ல, ஓடிரு. உடனே அந்த லேகியோன் எனப்பட்ட 6000 பிசாசுகள் கொண்ட அந்த மனுஷனுக்குள்ள இருந்து என்ன செஞ்சிருச்சு? விலகி ஓடிச்சு. அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் தன் நாவை சரியாக பயன்படுத்தினார். நீங்களும் அப்படி பயன்படுத்துங்க. ஹalleluya, ஊழியங்கள் விருத்தி அடையும். அல்லேலூயா. ஹalleluya, ஊழியத்தினுடைய எல்லைகள் விரிவாக்கப்படும். ஹalleluya, அங்கேயும் முறை தவறி சேட்டம் பண்ணக்கூடாது. நான் ஊழியன், எனக்கு இத்தனை ஆத்துமா இருக்குன்னு வேற ஒருத்தன் ஜபையில வேற ஒருத்தன் ஞானஸ்தானம் கொடுத்து வேற ஒருத்தன் ஆதாயப்படுத்தி வச்சிருக்கிற திருடிட்டு போயிட்டு இந்த ஜபத்தை அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லை விரிவாக்கும் ஆண்டவரே, இயேசுவே, யாவைசை போல நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன், என் எல்லை விரிவாக்கும். ஏஜி சபை நான் வச்சிருக்கேன், நான் ஆதாயமே பண்ணல, வேற ஒருத்தன் ஞானஸ்தானம் கொடுத்தா நான் தூக்கிட்டு வந்துட்டேன் சொல்லக்கூடாது. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya, ஆமா, பெந்தேகோஸ்தே சபைக்காரன் புல்லா இப்ப வேலை என்ன தெரியுமா? யாபேசின் ஜெபத்தை ஜெபம் பண்ணிட்டு வேற ஒருத்தன் வச்சிருக்கிற ஆத்துமாவை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லவே கூடாது. ஹalleluya, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்குன்னு ஒரு தனித்துவத்தை வச்சிருக்கிறார். உனக்குன்னு வச்சிருக்கிற தனித்துவத்தை உனக்கு கொடுக்கப்பட்ட வாயினுடைய அதிகாரத்தினாலே நீ உருவாக்கு. ஹalleluya, உன்னை கைவிட மாட்டார். சுவிசேஷத்தினால் பிழைப்பும் இருக்கிறது. ஹalleluya, சுவிசேஷம் என்ன? வாயினால் சொல்ல வேண்டியது, வாழ்க்கையினால் வாழ்ந்து சொல்ல வேண்டியது.
உன் வார்த்தையினாலே உனக்கு இருக்கிற ஊழியத்தை உருவாக்கு. ஹalleluya, நிச்சயமா உன் ஊழியம் மிகப்பெரிய லெவல்ல என்ன செய்ய மாறும். ஹalleluya, அப்போஸ்தலர் அற்புத கூடாரத்துல ஊழியக்காரன் மட்டும் ஊழியம் அல்ல, விசுவாசிகளும் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஹalleluya, என்னை கேட்டா பாஸ்டர் விசுவாசினே கிடையாது கர்த்தருக்குள்ள. எல்லாரையுமே ராஜாவாகவும் ஆசாரியனாய் கர்த்தர் வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகின்றார், உமது கரம் எப்படி இருக்கணுமா, எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றார். உமது கரம் என்னோடு இருக்கணும். ஹalleluya, உம்முடைய கரம் என்னோடு இருந்தது. ஆமா. அப்ப ஆண்டவர் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார் இந்த யாபேஸ். ஆண்டவர் எல்லையை விரிவாக்க வேண்டும் என்று இந்த யாபேஸ் விரும்புகிறார். ஆண்டவருடைய கரம் என் கூட இருக்கணும் அப்படின்னு என்ன செய்கிறார் இந்த யாபேஸ் விரும்புகிறார். அதை தன் வாயினால் பயன்படுத்துகிறார். ஹalleluya, ஆண்டவரே உம்முடைய கரம் என் மீது இருக்கட்டும் ஐயா. நான் வேலைகளை செய்றேன், என் வேலை வாய்க்க மாட்டேங்கி. உங்க கரம் என் கிட்ட இருந்துச்சுன்னா நான் சோர்ந்து போக மாட்டேன். நானா வேலை செய்யும்போது என் கை தளர்ந்து போகிறது. தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். எப்படி திடப்படுத்துவீங்க? வார்த்தையினால் தான் திடப்படுத்தணும். அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya, ஆண்டவரே நான் பலவீனமான பாண்டம், ஆனா நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்முடைய கரத்தை எனக்கு தாரும். உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். நான் செய்கிற காரியம் எனக்கு வாய்க்கட்டும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படி? ஆண்டவருடைய கரம் அவனோடு இருக்கிறது. ஹalleluya, நீ கையிட்டு செய்யும் வேலையில் எல்லாம் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படி? ஆண்டவருடைய கரம் உன்னோடு இருந்தால். ஹalleluya, அப்ப உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே உமது கரத்தை எனக்கு தாங்கப்பா, உம்முடைய கரத்தை எனக்கு நீட்டுங்கப்பா, நீர் தொட்டால் போதுமப்பா, நான் சுகமடைவேனப்பா. பல வார்த்தைகளினாலே வேதத்தில் நாம் காண்கிறோம். அல்லேலூயா. பாட்டு பாடுறோம்ல, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே பாடுறோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய கரம் நமக்கு ரொம்ப தேவைங்க. பல பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய கரம் என்னை ரட்சித்ததுன்னு சொல்றாங்க. ரட்சிக்கும்படி ஆண்டவருடைய கரம் குறுகி போகவில்லைன்னு சொல்றாங்க. விசுவாசம் ஜாஸ்தி. உம்முடைய கரம் என்னை தாங்கிட்டு, உம்முடைய வலது கரத்தினால் என்னை தாங்கும். என்னை தாங்குகிற உம்முடைய கரத்திற்காய் ஸ்தோத்திரம் சொல்றோம்ல. அப்ப இவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவருடைய கரத்தை என்ன செய்யுங்க, கேளுங்க. ஆண்டவர் கரத்தை தருவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கைகள் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு நாளும் தளர்ந்து சோர்ந்து போகவே மாட்டீங்க. நீங்க செய்கிற எல்லா விஷயமும் என்ன செய்ய வெற்றிகரமாய் முடியும். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. அப்ப தேவனுடைய கரம் என்பது அவர் வழி நடத்துவதையும் பாதுகாப்பதையும் வழிகாட்டுதலையும் குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப யாபேஸ் தனக்கு தேவனுடைய ஆற்றல் உதவியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்ப ஆண்டவருடைய கரம் என்பது அது வல்லமையை குறிக்கிறது. அது மிகப்பெரிய சக்தியை குறிக்கிறது. ஆண்டவரே உம்முடைய சக்தி எனக்கு தாங்க அப்படின்னு என்ன செய்றான்? அவன் கேட்கின்றான். அல்லேலூயா. அடுத்து சொல்றான், தீமை என்னை துக்கப்படுத்தாதபடி செய்யும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி செய்யும் என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அதற்கு என்னை விலக்கி காத்தருளும், பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப தனது பெயரின் அர்த்தத்தை மாற்றக்கூடிய ஒரு பிரார்த்தனையை, ஒரு வார்த்தையினுடைய வல்லமையை அவன் வெளிப்படுத்துகிறான். அவன் துன்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை நன்மை திறந்ததாய் மாற்றக்கூடிய வழியை அவன் தேடினான். அதனாலே அவன் ஜெபத்திலே, ஆண்டவரே தீமை என்னை துக்கப்படுத்த கூடாது. என் அம்மா இப்படி பேர் வச்சுட்டான்னு எனக்கு மன கசப்பு இருக்கு. அது எனக்குள்ள தீமையா இருக்கு. அது எனக்கு பல பிரச்சனை கொண்டு வருது. என் அம்மாவே என்ன தப்பா நினைக்கக்கூடிய ஆளா நான் மாறிட்டேன். என்னை பெற்றவங்களை நான் தப்பா நினைக்கிறேன். சில பேர் சொல்றாங்க, என் அப்பா அம்மா அவன் என்னடா சாதிச்சான், எங்க அம்மா என்னடா செஞ்சிச்சு, ஒண்ணுமே இல்லடா, இல்லைனா என் வாழ்க்கை இப்படி இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் வெளியில் சொல்றாங்க. அப்பா அம்மாவை பகைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு தீமைக்கு அடையாளம், ஒரு தீங்குக்கு அடையாளம். அது நம்முடைய வாழ்க்கை கெடுத்துரும். நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? நாசமா ஆக்கிரும். பெத்த அப்பாவையும் அம்மாவையும் ஒரு நாளும் தவறாவே நினைக்க கூடாது. இந்த யாபேஸ் அப்படி நினைக்கக்கூடியவனா இருந்தான். அதனால பல பிரச்சனைகளை அவன் சந்திச்சான். அதிலிருந்து விடுபட அவன் விரும்பினா தன் நாவை அதற்கு எதுவாக பயன்படுத்தினான். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று தனிப்பட்ட ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். இப்ப ஆண்டவர் கிட்ட வந்து என்ன சொல்றாரு? உன்னை பெற்ற தகப்பனின் தாயும் கணம் பண்ணுவாயா, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன்னை பெற்ற தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயா, கணமா கலத்திக்கு போடுவாயா, அப்படியா சொன்னார்? இல்ல, கணம் பண்ணுவாயா. ஹல்லேலூயா. அவங்கள மரியாதை கொடு, உன் இருதயத்துல நல்ல நினைவை கொண்டு வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. அப்ப இந்த ஜெபத்தை செஞ்சதுக்கு பிறகு உண்மையிலே யாபேஸ் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவன் தாயை நல்ல விதமாய் பார்க்க ஆரம்பித்தான். என் தாய்க்கு என்ன கஷ்டமோ, என் தகப்பனுக்கு என்ன கஷ்டமோ, அல்லது என் தாயை என் தகப்பன் விட்டு விட்டு போயிட்டாரோ தெரியல, என்னை பெற்றெடுத்து அவள் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பாள்.
அதனாலதான் அவ இப்படி பேர் வச்சிருப்பாளோ, அதை ஞாபகம் வைக்கிறதுக்காக நான் அதை நினைவு கூறுகிறேன், நான் அதை மறக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, எனக்கு இப்போது இருக்கிற எல்லா பிரச்சனை நீர் மாற்றிவிடும் என்று அவன் ஜெபித்தான். ஹalleluya. நாமும் நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணுங்க. இல்லைங்களேன்? ஹalleluya. என் அப்பா அம்மா படிக்கல, என் அப்பா அம்மா சரியான வேலைக்கு போகல, என் அப்பா அம்மாவுக்கு சரியான வருமானம் கிடையாது, என் அப்பா அம்மாவுக்கு சரீர சுகம் கிடையாது, என் அப்பா அம்மாவுக்கு எந்த சொந்தமும் ஆதரிக்கல, என் அப்பா அம்மாவுக்கு யாருமே இல்லை. அவங்க என்னை பெற்றெடுத்ததுக்கும் என்னை வளர்க்கறதுக்கும் என்னை உருவாக்குறதுக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் அவங்கள குறித்து நல்ல விதமா நினைச்சு இப்போதும் அவங்களையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு உம்மை கிட்ட வந்திருக்கிறேன். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. எனக்கு இருக்கிற எல்லா தீமையில இருந்து என்ன செஞ்சிருவார் ஆண்டவர்? நிச்சயமாய் பாதுகாப்பார். அல்லேலூயா. ஹalleluya. சரியான பாதையில வழி நடத்துவார். அல்லேலூயா. மனசுக்குள்ள கசப்பும் கோபத்தையும் எரிச்சலையும் வச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை உண்மையிலே நரக வாழ்க்கை. அது முற்றிலுமா மாற்றப்படணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அதே போல தான் ஊழியக்காரனும். மோசே ஜனங்களுக்காக பரிதவிக்கிறார். மோசே என்ன பண்றார்? ஜனங்களுக்காக பரிதவிக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 எல்லா விதமான காரியங்களையும் பெற்றுக்கொள்கிறார். ஜனங்கள் எப்போதுமே யாரை என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஊழியக்காரனை முறுமுறுக்கிறாங்க. எத்தனை பாவம் மோசையா செஞ்சார்? இல்ல. ஆண்டவரா செஞ்சார்? இல்ல. நீ பாவம் செஞ்சுட்டு நீ யார் மேல பழிய போடக்கூடாது? ஊழியக்காரன் மேலையும் உதவி ஊழியனா கொடுக்கப்பட்ட ஆரோன் மேலையும் என்ன செய்யக்கூடாது? போட கூடாது. கடவுள் மேலையும் போட முடியாது. உன் பாவத்துக்கு நீ தான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஹalleluya. 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 ஆமா. அப்ப எனக்குள்ள கோபத்தையும் எரிச்சலையும் வச்சுக்கிட்டு ஒரு ஊழியத்தை செய்ய முடியுமான்னு செய்ய முடியாது. எனக்குள்ள கோபத்தையும் எரிச்சலையும் வச்சுக்கிட்டு சபையை பிரிச்சுட்டு போயிட்டு ஊழியம் பண்ண முடியும்னு கேட்டால் பண்ண முடியாது. எப்ப சரியான ஊழியம் பண்ண முடியும்னா மனம் திரும்பணும், மன்னிப்பு ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஒப்புரவாகணும். அப்பொழுது உன் ஜெபம் எல்லாம் கேட்கப்படும். ஹalleluya. உன் எல்லை விரிவாக்கும்படி தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். உன் துக்கமும் நீங்கிவிடும். அல்லேலூயா. ஹalleluya. என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன அப்படி சொல்லிட்டாங்க, அப்படி இப்படி அப்படிங்கிறத விட தேவனுடைய சமூகத்திற்கு வந்து தேவனிடத்தில் பணிவாய் தாழ்மையாய் ஜெபித்தால் உண்மையான ஆண்டவர் உண்மையிலே பதில் கொடுப்பார். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. 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 அப்ப இவன் ஒரு ஜெபிக்கிற தலைவனாக மாத்திரம் அல்லாமல் இவன் ஒரு விசுவாசத்தின் தலைவனாக காணப்படுகிறான். அல்லேலூயா. ஹalleluya. 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 அவன் தனது பெயரின் எதிர்மறையான அர்த்தத்திற்கு பதிலாக கடவுளின் ஆசீர்வாதத்தால் உயர்ந்தவன் ஆனான். அல்லேலூயா. ஹalleluya. அப்ப 9வது வசனம் என்பதே இந்த ஜெபத்தை செஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வசனமா கூட இருக்கலாம். ஹalleluya. அவன் சகோதரருக்குள்ளே அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஹalleluya. ஹalleluya. அப்ப தேவன் ஆசீர்வதித்ததுக்கு பிறகுதான் இந்த சம்பவமே நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹalleluya. 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 தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கைக்குள்ள துக்கம் இருந்துச்சு. தேவன் ஆசீர்வதித்த பிறகு அவன் சகோதரருக்குள்ளே அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஹalleluya. 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 அப்ப நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா தேவன் உங்களை கனப்படுத்துவார். ஹalleluya. ஜெபமே ஒரு ஊழியம் தான். ஹalleluya. ஹalleluya. ஜெபமே ஒரு ஊழியம் தான். உங்களுக்காக ஜெபம் பண்றீங்க, உங்க எல்லை பெரிதாகும்படி ஜெபம் பண்றீங்க, உங்களுக்கு இருக்கிற துக்கம் நீங்கும்படி ஜெபம் பண்றீங்க. எல்லாமே எதை காட்டுகிறது? உங்களுடைய கரம் என்னோடு இருக்கணும்னு ஜெபம் பண்றீங்க. எல்லாமே தேவ சித்தத்தை நிறைவேற்றதுக்கு தானே கேட்குறீங்க. தேவ சித்தங்கிறது உங்களை மாத்திரம் சார்ந்ததல்ல, உங்களுக்கு பின்னே திரளான ஆத்துமாக்கள் இருக்கிறது. ஹalleluya. அதற்காகவே தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஹalleluya. அப்ப இந்த யாபேசுனுடைய வாழ்க்கை முறை நமக்கு ஒரு பாடத்தை தருகிறது. நம்முடைய பழைய கால வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம். முன்னாடி நான் ஒரு திருடன், முன்னாடி நான் ஒரு என்ன மாதிரி யாரும் திருட முடியாது. முன்னாடி நான் ஒரு திருடனா இருந்து எங்க எதை வச்சாலும் திருடிட்டு போயிடுவேன், எவனும் என்னை பிடிக்கவே முடியாது. முன்னாடி நான் ஒரு பொய்காரன், நான் சொல்ற பொய் எவனும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. முன்னாடி நான் ஒரு மோசக்காரன், மறைமுகமா நான் செய்யாத பாவமே கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுக்குள் வந்த பிறகு, ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண பிறகு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு என்னை ஆசீர்வதித்த பிறகு என் வாழ்க்கையில் என்னமே கிடையாது. பாவத்திற்கு இடமே கிடையாது, பொய் சொல்றதுக்கு இடமே கிடையாது, திருடுறதுக்கு இடமே கிடையாது. ஒரே ஒரு இடம் தான், பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் விசுவாசத்துக்கும் தான் இடம். ஹalleluya. ஹalleluya. அப்ப இந்த யாபேசும் அப்படியாக மாறிவிட்டா. தன்னுடைய பழைய வாழ்க்கையிலே பாவமும் சாபமும் இருந்தபடினாலே துக்கமும் எப்படி இருந்துச்சு, சஞ்சலமும் கவலையும் இருந்துச்சு. இப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதுனால அவர் வாழ்க்கையில துக்கம் நீங்கி சந்தோஷமாய் இருந்தார். ஹalleluya. 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 அப்ப உங்க வாழ்க்கையிலும் நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற கவலையும் துக்கமும் விலகி போகும்படிக்கு நீங்க ஒன்ன செய்யணும், இந்த யாபேசை முன்மாதிரியா வைக்கணும். யாபேசு ஒன்றை செய்தார், அவர் தேவனை நோக்கினார், தேவனிடம் ஜெபித்தார். நாமும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், தேவனிடத்தில்
யாபேசை போல ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் வரும்படிக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் எல்லையை பெரிதாக்குவார், உங்களுக்கு தேவனுடைய கரம் கிடைக்கும். தீங்கு உங்களை என்ன செய்யாது, துக்கப்படுத்தவே படுத்தாது. நீங்க செய்கிற எல்லா விஷயத்திலும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யாபேஸ் தேவனை முழுமையாக நம்பினார். நீங்களும் முழுமையாக நம்புங்கள், முழுமையாக ஜெபியுங்கள், தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபத்திற்கும் அவர் பதில் தருவார். அதே போலதான் ஊழியமும், அதே போலதான் சபையும். நாமும் விசுவாசத்தோடு கூட ஜெபித்தால் தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய சபையையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார். அப்ப இன்றைக்கு நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு ஆண்டவர் இந்த யாபேசுடைய வாழ்க்கையிலே நடந்த கதையை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், ஒரு உதாரணமாக கொடுத்திருக்கிறார். இந்த 2 வசனங்களுக்குள்ளே சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த மாசத்திற்கு உண்டான அத்தனை காரியங்களிலிருந்தும் நாம வெற்றி பெறுவதற்கு நாம என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை நம்பி ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என்னுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்துக்குள்ள அத்தனை இருக்கு. நானும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் எதிர்காலம் நல்லா இருக்கணும். அதற்கு தேவனே என் எல்லையை பெரிதாக்கும், என் எல்லைகளை பெரிதாக்கும். எனக்கு குறிப்பிட்ட சிந்தனை இருக்கு, அதுக்கு மேல யோசிக்க முடியல. நானும் முயற்சி பண்றேன், என் தொழில் எப்படி நடக்கும் நம்ம யோசிக்கிறோம், என் பிசினஸ் எப்படி நடக்கும் யோசிக்கிறோம். அதை தாண்டி ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார், நல்ல ஒரு திட்டத்தை உங்களுக்கு தருவார். அதன் மூலமாக உங்களுடைய எல்லைகள் விரிவாக்கப்படும். ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கும். உங்களுடைய கரம் ஆண்டவரோடு கூட சேர்க்கப்பட்டாச்சுன்னா ஆண்டவர் உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிருவார். ஆமென். தீங்குக்கும் தீமைக்கும் மரணத்திற்கும் பாவத்திற்கும் சாபத்திற்கும் துக்கத்துக்கும் கவலைக்கும் ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். சந்தோஷத்திலேயே உங்களை நடத்துவார். இறுதியாக நாம் வந்து விட்டோம் முடிவுக்கு. யாபேஸ் துன்பத்தில் பிறந்தவன், அவன் ஜெபித்த பிற்பாடு அவன் கடவுளால் உயர்த்தப்பட்டவன். முதலிலே அவன் ஜெபிக்காதவன், பின்பு அவன் ஜெபித்தான், அவன் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறியது. இன்றும் யாபேசின் ஜெபம் பலருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறது. நீங்களும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான சாத்தானுடைய போராட்டமா சோதனையா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் நாம் ஆண்டவராகிய இயேசுவை முழுமையாக நம்புவோம், அவரிடம் முழுமையாக சரணடைவோம், நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக பண்ணுவார். ஒரு அப்ப யாபேசு கேட்டது போல நானும் கேட்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு அல்லேலூயா. யாபேசு ஜெபிச்சது போல நானும் ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு அல்லேலூயா. நீங்க உண்மையா இப்ப சொன்ன வார்த்தை மனசார சொல்லி இனிமே நீங்க செய்யறதுக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா யாபேசை ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாய் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். யாபேசுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆமென். உங்களுக்கு பதில் தருவார். ஆமென். கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம்.